இங்கே இந்த லேடி மேட்டை தாண்டும் போது வலிக்கு கீழே விழுந்துடுறாங்க. மருமக வந்து கையை பிடிக்கும் போது என் கையை தொடாதிரின்னு உதறி விட்டுடுறாங்க. நீ தொட்ட மேட்டை தான் தொடக்கூடாதுன்றதுனால நான் காலை தூக்கி வச்சு கீழே விழுந்துட்டேன்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு வயிறு வலி தாங்க முடியாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கா. புருஷங்கார போய் கேட்குறா என்ன ஆச்சுன்னு. பீரியட்ஸ் டைம் இது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்கிறா. அவங்க மாமியார் வந்துட்டு நிறையா பாத்திரம்லாம் கழுவ வேண்டியது இருக்குது, கிளம்பி வாங்கும் போது புருஷங்காரன் வேணான்னு சொல்கிறான். இதெல்லாம் பொண்ணுங்களுக்கு சாதாரண விஷயம், இதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத, போய் வேலையை பாருன்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க. மாமியார்கிட்டே மாமனார் சொல்கிறாரு, எதுக்கு அந்த பொண்ணை போட்டு திட்டிகிட்டே இருக்க, அவள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே. நான் இது பொண்ணுங்க மேட்ரு, நீங்களாம் உள்ளே வராதிங்கன்னு சொல்லி விட்டுறாங்க. இந்த பொண்ணு வயிறு வலி தாங்க முடியாமல் பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. மாமியார் இன்னும் பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து இதையும் கழுவி வச்சுன்னு சொல்கிறாங்க. வெளியில் காய வச்சிருந்த துணியெல்லாம் நீ தான் எடுத்து உள்ளே வச்சியா, ஏன் இந்த மாதிரி பண்ணுற, மறுபடியும் அந்த துணியெல்லாம் துவைச்சு வச்சிருன்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணுக்கோ யூஸ் பண்ணுற பேடு கம்மியாக இருக்குன்னு புருஷனுக்கு ஃபோன் பண்ணி வாங்கிட்டு வர சொன்னான். இதெல்லாம் நான் போய் வாங்க முடியுமா, எனக்கு அசிங்கமாக இருக்கும்னு அவன் சொல்லிடுறான். அப்போ அங்கே ஆஃபீஸ்லேயே இருக்க இன்னொரு பொண்ணுக்கிட்ட அவன் கேட்டு பார்க்குறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறாங்க, ஆம்பளைங்க பொம்பளைங்க இல்லை யார் போனாலுமே அந்த பேடை தருவாங்க, நீயே அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்க, இதை போய் கேளு, இப்போ இருக்கிற ஆம்பளைங்களாம் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, படிச்சிருக்கல, அறிவு இல்லாத மாதிரி பேசாதுன்னு சொல்லிடுறாங்க. இந்த பொண்ணுக்கிட்ட அவங்க மாமியார் சொல்கிறாங்க, நீ எதுக்கு இப்போ பெருக்கிட்டு இருக்க, அங்கங்கே சுற்றிக்கிட்டு தெரியாமல் ஓரமாக பாயை போட்டு உட்கார வழியே பாரு, எல்லாத்தையும் கை வைக்காதன்னு உடனே இந்த பொண்ணு டென்ஷன் ஆகி அதெல்லாம் நான் கை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பாயை போட்டு படுத்திருக்கா. அப்போ ஒரு குட்டி பையன் கூட விளாட்லான்னு வரான். அங்கே இருக்க பேடை பார்த்துட்டு இது என்னன்னு கேட்குறான். இது வந்து பீரியட்ஸ் டைமில் யூஸ் பண்ணுறதுன்னு அந்த பொண்ணு சொல்லும் போது, பீரியடா அப்படின்னா என்னென்னு அவன் கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, எல்லா மாதமும் பொண்ணு உடம்புலேருந்து தேவையில்லாத ரத்தம்லாம் வெளியே போகும், அது ட்ரெஸ்ஸில் பற்றக்கூடாதுன்றதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்கன்னு உடனே இந்த பையனும் புரிஞ்சுக்கிறான். அப்போ அதை அவங்க மாமியார் கேட்டுட்டு, சின்ன பையன்கிட்ட இதெல்லாம் சொல்லுவியா, உனக்கு அறிவு இல்லையான்னு கேட்கும்போது, தெரிஞ்சுக்கூட விஷயத்த நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன், நீங்கள் தான் தேவையில்லாமல் பேசுகிறீங்கன்னு உடனே என்னையே எழுத்து பேசுறியான்ட்டு அவங்க கோச்சிக்கிறாங்க. மாமியார் ஏதோ ஒரு பிரச்சனையாக்கி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மாமனார் சொல்கிறாரு, உனக்கும் இதே பிரச்சனைலாம் இருந்திருக்குல்ல, அப்போ நீ தலை குனிஞ்சு கீழே இருக்க பொருளை கூட எடுக்க மாட்டியே, நீ இப்போ என்ன அந்த பொண்ணை திட்டிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க பையன் வந்துடுறான். பையன்கிட்டே வந்து, இங்கே பாடுறா அந்த குட்டி பையன்கிட்ட பீரியட்ஸை பற்றிலாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான்னும் போது, அப்போ அந்த பையன் சொல்கிறான், இதை பற்றி சொல்லி கொடுக்காதாம்மா எனக்கு தெரியாமல் இருந்திருக்கு, நான் வெளியிலேருந்து கற்றுக்கிறத விட நம்ம வீட்டுக்குள்ளேயே இந்த பையனுக்கு சொல்லி கொடுக்குறது நல்லதானம்மான்னு அவன் சொல்கிறான். இன்னும் அந்த காலத்துலேயே இருக்காத, இப்போ எல்லாருமே மாறிட்டாங்க, நீயும் மாற வேண்டிய நேரம் வந்துருச்சு, அந்த பொண்ணுக்கு நீ ஒரு அம்மா மாதிரி இருந்து பழகுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் புருஷன்காரன் அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு, நான் உன் ஃபோனில் வந்து உங்ககிட்ட தப்பாக பேசிட்டேன், உனக்காக பேடு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கொடுக்குறான். அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு சந்தோஷப்படுறா.